ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியில் வந்து உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அபூபக்கர் வருகிறார். அபூபக்கர் ஏன் வெளியே வந்திருக்கிறார்? பசிக்குது அல்லாஹ்வுடைய ரசூலே, சாப்பாடு இல்லை வீட்டுல. ரசூலுல்லாஹ் நீங்கள், எனக்கும் அதே நிலைமைதான். உமர் வெளியே வருகிறார். என்ன உமரே? யா ரசூலுல்லாஹ் பசி. அபூபக்கர் உமர் அல்லாஹ்வுடைய ரசூல் ரலியல்லாஹு அன்ஹுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர் ஒரு அன்சாருடைய தோழருடைய வீட்டுக்கு போறாங்க. ஒரு ஆடெடுத்து விருந்து வைக்கப்படுது. ரசூலுல்லாஹ்வுக்கு பசின்னு சொல்ல உடனே உமர் அவர்கள் அந்த சாப்பாட்டை கைய வைக்க போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அருட்கொடைக்காகவும் நாளை மறுமையில் அல்லாஹ் எம்மை விசாரணை செய்வான். பசியில கிடைச்ச சாப்பாடு. இன்னைக்கு பசிக்காமே எவ்வளவு சாப்பிடுறோம். நம்ம பசிங்கிற உணர்வே ரமதான்ல தான் என்னைக்காவது ஏற்படும் நமக்கு. அதுலயும் கால சஹாரி இஃப்தார பார்த்தா சுப்ஹானல்லாஹ் அந்த பசியை மறந்துடும் நமக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் வஸன சூராவுடைய முடிவு என்ன? லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். இந்த அருட்கொடைக்காக நீங்கள் விசாரிக்கப்பட்டே தீருவீர்கள். சஹாபாக்கள் இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், எந்த அருட்கொடைக்காக அல்லாஹ் எங்களை விசாரணை செய்வான்? எங்களிடத்தில் இருப்பதோ தண்ணீரும் பேரித்தம்பழமும் தான். எங்களுடைய வாள்களோ எங்களுடைய கழுத்துகளில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. எதிரிகளோ முன்னால் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய இந்த சிறிய தண்ணீர் பேரித்தம்பழம், இதற்கு அல்லாஹ் எங்களை விசாரிப்பாடா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ذلك سيكون. அது நடந்தே தீரும். எந்த அருட்கொடைக்கு நம்ம நன்றி செலுத்தி முடிச்சிருக்கோம்? 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டில் தண்ணீரும் பேரித்தம்பழம். 60 நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் தண்ணீரும் பேரித்தம்பழம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படுப்பதற்கு முழுமையான விரிப்பே கிடையாது. எதுல படுத்திருப்பாங்க ரசூலுல்லாஹ்? நம்ம யார ரசூலுல்லாஹ்னு சொல்றோமோ அந்த ரசூலுல்லாஹ் எதுல படுத்திருப்பாங்க? பஞ்சு மெத்தையிலையா? இந்த பூமியுடைய தலைவர், இந்த பூமியை ஆள இந்த முஸ்லிம்களுடைய கலீஃபா எதில் படுத்திருப்பார்? ஈச்ச மர ஓலைகளில். உமர் அவர்கள் ஒரு முறை உள்ளே வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் எழுந்திருக்கிறார்கள். முதுகில், ரசூலுல்லாஹ்வுடைய முதுகில் அந்த ஈச்ச மர ஓலைகளுடைய அடையாளம். உங்களுடைய பிள்ளை பாயில படுத்தா ஏதாவது தழும்பு ஏற்பட்டா எப்படி நீங்க உணர்வீங்க? நாளைக்கு போய் எங்க காஸ்ட்லியான பெட்ருக்கோ அதை வாங்கி போட்டுருவோம். உமர் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எவ்வளவோ அரசர்கள் எல்லாம் எப்படி எல்லாமோ வாழும் பொழுது நீங்கள் எங்களுடைய அரசர் இப்படி வாழலாமா? அம்மா தரதா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆகிரா. எதுவுமே இல்ல, அவங்களுக்கு கவலைப்பட்டு உட்கார்ந்திருந்தாங்களா? சொன்னார்கள், உமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? அவர்களுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பதை. என்ன வாழ்க்கை! சந்தோஷமா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வை விட சந்தோஷப்பட்டது யார் இந்த பூமியில்? ரசூலுல்லாஹ்வை விட சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலைமையில் பிறப்பதுக்கு முன்னாடியே அம்மா கிடையாது, பாப்பா கிடையாது. பிறந்த சில ஆண்டுகள்ல அம்மாவும் மரணம். தன் அரவணைத்த அப்துல் முத்தலிப், அபூ தாலிப் அடுத்தடுத்து மரணம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, ரசூலுல்லாஹ் அதிகமாக நேசித்த பெண், அவர்களும் மரணம். தன்னுடைய மரணத்திற்கு முன்னதாகவே பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளும் எல்லா பெண் குழந்தைகளும் மரணம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை தவிர. நமக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்து போச்சுன்னா அந்த வேதனையை அந்த பெற்றோர்கள்ட்ட கேட்டு பாருங்க. 40 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டாங்க. அதே சோகத்தில் எப்பவுமே இருப்பாங்க. இவ்வளவு சோகங்கள், இதுக்கிடையில சமூகத்துடைய பிரச்சனைகள், குறை மக்கா காஃபிர்கள் கொடுத்த தொல்லைகள், முகத்தில் துப்பிய காட்சிகள், முதுகில் குடல் போட்ட சம்பவங்கள், ஒட்டகத்துடைய கழிவுகளை, ரசூலுல்லாஹ்வுடைய சுஜூதுக்கு அவர்கள் செய்த வேதனைகள், தாயிஃபிலே அவர்கள் பட்ட கஷ்டம், பத்ருடைய போர்க்களம், உஹதுடைய போர்க்களம், தபூக்குடைய போர்க்களம், ஹந்தக்குடைய யுத்தம், இத்துணை வாழ்க்கையிலும் அவர்கள் பட்ட கஷ்டம். இதுல ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போமா? ஆனா 1000 ரூபாய் சம்பளம் போயிருச்சுன்னா, வேலை போயிருச்சுன்னா இந்த மாசத்துல அவருக்கு அவ்வளவுதான், துன்யாவே மறந்துடும். அதே செல்லு உட்கார்ந்துருப்பார். என்னாச்சு? வேலை போயிடுச்சு. துன்யா
என்ன இருக்கோ அதை கொண்டு அவங்களுக்கு மகிழ்ச்சி அடைய தெரியல. ரசூலுல்லாஹ்வுக்கு எதுவுமே கிடையாது. அல்லாஹ் கொடுத்த ஈமான் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். இதோட வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கா. எந்த நோய் இல்லை, எந்த கஷ்டம் இல்லை, எந்த சிரமம் இல்லை. அம்மா தருதா யா உமர், அவங்களுக்கு இந்த துன்யா எமக்கு மறுமை, கிடைக்கிறத எடுத்துப்போம், இல்லைன்னா மறந்து அல்லாஹ் பொறுமையா நம்ம சாடிப்போம். இந்த பக்குவம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 14 ஒட்டுகள் அவருடைய ஆடையில். நீங்க சின்ன கரபட்டு இருந்தாலே தாங்க முடியாது நம்மால. எப்படா இந்த ட்ரெஸ்ஸை மாத்துவோம் நிற்போம். ஒரு ஹலீஃபா மிம்பரில் ஏறி நிற்கிறார், 14 ஒட்டுகள். அல்லாஹ் அக்பர். அது அவங்களுக்கு கேவலமா தெரியல. ஏன்? அவங்களுக்கு எது இருந்துச்சோ அது போதும்னு நினைச்சாங்க. நமக்கு இன்னும் வேணும் 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 வேணும்னு ஓடுறதுனால இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு உட்கார்ந்துருக்கும். அலி இப்னு அபி தாலிப் கூஃபாவை ஆட்சி செய்யறாங்க. ஹலீஃபா சந்தையில போய் தன்னுடைய வாள் எடுத்து விற்கிறாங்க. 4 திர்ஹமுக்கு அவங்க வாள் விற்கப்படுது. அவங்க தோழர்கள் வந்து கேட்டாங்க, யா அலி, அலி இப்னு அபி தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அலி அவர்களே, இந்த 4 திர்ஹமுக்காக போய் உங்க வாளை விற்கிறீங்களே? அவங்க சொன்னாங்க, என்கிட்ட போடுறதுக்கு ஒழுங்கான ஆடை இல்ல, இந்த 4 திர்ஹம் இருந்தாலும் எனக்கு கண்ணியமான ஆடை கிடைக்கும், அதனால இந்த வாளை வித்து 4 திர்ஹமை கொண்டு ஆடை வாங்கினாங்க. இந்த சின்ன அருட்கொடையோட அவர்கள் இந்த தீனுக்காக செய்த தியாகம் என்ன? இவ்வளவு அருட்கொடையை வச்சுட்டு 1 மணி நேரம் கொடுங்க தீனுக்காக சொன்ன ஓரத்தில் உட்கார்ந்துட்டு பார்ப்போம். எங்களுக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் அலுவல்கள் இருக்கு, துன்யால பிஸியா இருக்கோம்ல, மனைவி மக்கள் எல்லாம் மந்தி சாப்பிட்றதுக்கு கூட்டு போகணும், கடைகளுக்கு எல்லாம் கூட்டு போகணும், கோல்டு வாங்க கூட்டு போகணும், ஊருக்கு போறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். இதுல நாங்க பிஸியா இருக்கோம். மார்க்க பயான்கள், நிகழ்ச்சிகள், கல்வி வகுப்புகள், தாவாவோடு அதெல்லாம் அப்புறம் போதுக்கு. ஆனா அவர்கள் ஒண்ணுமே கிடையாது, தீனுக்காக வந்து நின்னாங்க. என்ன எப்ப கூப்பிட்டாலும் என்னத்தை கேட்டாலும் யாரோ சொல்ல வச்சுக்கோங்க, யாரோ சொல்லலாம் வச்சுக்கோ. இதெல்லாம் நமக்கு ஒரு கதை கேட்கிற மாதிரி தான் இருக்கு. லைஃப்ல இன்னும் பார்க்கல நம்ம. அல்லாஹ் அக்பர். எந்த நிலையில் நாம் இருக்கிறோம்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு பின்னால் காலத்திலே அவர்களுக்கு முன்னால் உலக அருட்கொடைகள் வந்து வைக்கப்படுகிறது. இஃப்தாருடைய உணவு வகை வகையா இருக்கு. அப்துல் ரஹ்மான் அந்த உணவுகளை எல்லாம் பார்த்தவுடன் அழ ஆரம்பித்து விடுகிறார். எங்களோடு முஸ்அப் இப்னு உமைர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? ஈமானை ஏற்றதற்காக அவர் இழந்த இழப்புகள் என்ன? அவர் மரணித்த பொழுது உஹதுடைய போர்க்களத்தில் அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்த பொழுது அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. ஒரு கஃனுக்கு கூட வழி இல்லாமல் முஸ்அப் எல்லாம் எங்களுடைய சமூகத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் இந்த உலகம் விரித்து காட்டப்படுகிறது. எங்களுக்கு நான் பயப்படுகிறேன், அல்லாஹ் இந்த உலகத்தை எங்களுக்கு இப்படி கொடுத்து இந்த பூமியிலேயே நாங்கள் செய்த அருட்கொடைக்கு அதனுடைய கூலியை கொடுத்து முடித்து விட்டானோ என்று. என்ன வார்த்தை! எனக்கு அல்லாஹ் இந்த நியமத்தை கொடுத்தது, செல்வ வசதி வாய்ப்புகளை கொடுத்தது, நான் செஞ்ச ஏதோ சில நன்மைகளுக்கு இந்த பூமியிலேயே அல்லாஹ் கூலியை கொடுத்து முடிச்சிட்டானோ அப்படின்னு நினைக்கிறார் என்று அந்த இஃப்தாருடைய உணவை விட்டு வெளியேறி விடுகிறார். அவங்க அல்லாஹ்வுடைய அருட்கொடையை புரிந்த முறை, நம்ம இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருட்கொடையை புரிஞ்சிருக்கிற முறை, அவ்வளவு சின்ன அருட்கொடையோட அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக வாழ்ந்த வாழ்க்கை, நம்ம இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை இவ்வளவு அருட்கொடைகளோட என்ன இல்ல நம்மள்ட்ட? என்ன இல்ல? கார் இல்லையா? வசதி இல்லையா? 3 வேளை சாப்பாடு இல்லையா? நல்ல மனைவி இல்லையா? குழந்தை இல்லையா? வாப்பமா இல்லையா? குடும்பம் இல்லையா? என்ன இல்ல நம்மள்ட்ட? சொல்லுங்க பாப்போம். ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த பூமியில் யாராவது உண்டா? நம்ம சமூகத்தில் நம்மள மாதிரி ஈமானை ஏற்றுக்கொண்டவங்க பல நாடுகள் அடையக்கூடிய சிரமத்தில் யாராவது நம்ம அடைகிறோமா? கிடையாது. நிம்மதியா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். இல்லையா? எவ்வளவு பெரிய நியமத் பாதுகாப்போடு வாழ்வது. அங்க மனைவியை கூப்பிட்டு வெளியே போக முடியாது. குழந்தைகளை வெளியே அனுப்ப முடியாது. அடுத்த நிமிஷம் இறந்துருவாங்க. அப்படி பாதுகாப்பற்ற சூழலில் உலகத்தில் எத்தனையோ முஸ்லிம்கள் வசிக்கும் பொழுது, அன்றாட வீடுக்கே வழி இல்லாமல் எத்தனையோ முஸ்லிம்கள் தவிக்கும் பொழுது, சொந்த நாட்டிலிருந்து அகதிகளாக துரத்தப்படுகின்ற நிலை எத்தனையோ முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, தங்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்து வசதியை கொடுத்து வேறொரு நாட்டுக்கு வந்தாலும் சொந்த நாடு மாதிரி வாழக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய நினைவு என்ன? யாரை நாம் முன்மாதிரியாக பின்பற்ற வேண்டுமோ அந்த தூதருடைய வாழ்க்கை, காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை எதை அவர்கள் வாழ்வில் கொண்டிருந்தார்களோ அதற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள்.
இன்னைக்கு நமக்கு எதை அல்லாஹ் கொடுக்கலையோ அதையே நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். நம்ம லைஃப்ல எதை கொடுத்தாலும் அதை மறந்துட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள். யார் உன் தகுதிக்கு கீழே இருக்கானோ அவனை நீங்க பாருங்க, உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். அப்போது அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு போட பிராண்ட் ஷூ இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களே, எத்தனையோ மக்கள் கால் இல்லாமல் இருக்கிறார்கள், அதை நினைத்து பார். போட ஒரு பிராண்ட் ஷர்ட் இல்லைன்னு சொல்லி ஒரு சாதாரண பிராண்ட் ஷர்ட்டை தான் போட முடியுது சொல்லி கவலைப்படுறியே, சரியான ஆடை கூட இல்லாமல் கிழிந்த நிலையில் பிளாட்பாரத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் உனக்கு கொடுக்காம வச்சிருக்கானே, அல்ஹம்துலில்லாஹ். அதை நினைச்சு அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நினைச்சு சந்தோஷப்படும், மகிழ்ச்சி அடை. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுடைய இந்த வளர்ப்பு முறை, இந்த லக்ஸரியான இந்த வாழ்க்கையுடைய நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறத, ஐபேட் கொடுக்கலன்னு சொன்னா நம்முடைய பிள்ளை கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கான் இல்லையா? மொபைல் போன ஐபோன் 7 பிளஸ் 6 மாச குழந்தை 1 மாச குழந்தை கையில கொடுக்கலன்னா அழுவுது. ஆனால் எத்துணை குழந்தைகள், எத்துணை ஏழை நாடுகளில் தாயுடைய மடியிலிருந்து பால் சுரக்காமல் இருக்கிறது இல்லையா? எத்தனை குழந்தைகளுக்கு 3 வேளை சாப்பாடு இல்ல எத்தனை நாடுகள்ல. எத்தனை குழந்தைகள் தட்டை ஏந்தி பிச்சை எடுத்துட்டு இருக்கு தன்னுடைய அன்றாட உணவுகளுக்காக. இந்த நினைவை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் வசதியான வாய்ப்புகளை கொடுப்பதால் ஒரு விஷயத்தை கொடுக்கலாம் 2 வயசு குழந்தை கூட ஆள ஆரம்பிச்சிருது இல்லையா? அவங்களுக்கு சாப்பாடு முறை என்ன வேணுமோ சாப்பிட்டுக்க, உனக்கு என்ன வாழ்க்கை என்ன வேணுமோ வாங்கிக்க என்று பிள்ளைகளை நாம் அவர்களை அப்படி இந்த லக்ஸரியான வாழ்க்கைக்கு பழக்கிற காரணத்தால நம்மளே அவங்களுக்கு அருட்கொடையை மறக்க வச்சிடறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு எவ்வளவு அருட்கொடையை தந்திருக்கிறான். பெற்றோர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு உனக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கிறானே மகனே, அதை நினைத்து பார். எத்தனையோ பிள்ளைகள் பலஸ்தீன், சிரியா போன்ற நாடுகளில் தந்தை யார் தாய் யார் என்று தெரியாமல் அனாதை விடுதிகளில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. சொல்லிக் கொடுத்திருக்குமா பிள்ளைகளுக்கு? அந்த வீட்டுக்குள்ள பர்கர் சாப்பிடானா நீனும் பர்கர் சாப்பிடு, அவன் KFC சாப்பிட்டானா நீனும் KFC சாப்பிடுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். என்ன சாப்பாடு கொண்டு போறான் ஸ்கூல்ல பக்கத்தில் உள்ளவன், அதை விட சிறந்த சாப்பாடு சமைச்சு கொடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற முறையிலிருந்து அப்படித்தான் வளர்க்கிறோம். இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, குறை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்க. நிலவரம் அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், மேல் உள்ளவர்களை பார்க்காதீர்கள். அப்போது அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் அல்லாஹ் எனக்கு 2000 சம்பளத்துல தான் வச்சிருக்கான, 12 வருஷம் ஒர்க் பண்றேன், 14 வருஷம் ஒர்க் பண்றேன், நேற்று வந்து மேல போயிட்டானு பார்த்துட்டு இருக்காதீங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெருக்களில் வீதிகளில் கூட்டிக் கொண்டு யாராவது எதையாவது கொடுப்பார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகள் போல் அல்லாஹ் எம்மை ஆக்கவில்லையே, அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழுங்கள். அல்லாஹ்விற்கு அருள்கொடை, அல்லாஹ் எமக்கு செய்திருக்கக்கூடிய அருள்கொடைகள் மீது எமக்கு இருக்கக்கூடிய கவனம் குறைவு. எது இல்லையோ அதை நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கோம். லஇன் ஷக்கர்தும் லஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். இது அல்லாஹ்வுடைய தியரி, அல்லாஹ் நியமிச்ச முடிவு. நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், உறுதியிட்டு அல்லாஹ் சொல்றான், உறுதியாக 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 அஸீதன்னகும், அதிகப்படுத்துவான். வலஇன் கஃபர்தும், மாறு செய்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானது. அது எப்போ வரும்னு தெரியாது. நீங்க தொழுகாமே இருக்கலாம், அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீங்க ஜக்காத்து கொடுக்காம இருக்கலாம், செல்வத்தை அல்லாஹ் கொட்டிக்கிட்டே இருப்பான். ஆனா அல்லாஹ்வுடைய பிடி எங்க இருக்குன்னு தெரியாது, எந்த முடியில வச்சிருக்கான்னு தெரியாது, அல்லாஹ் எந்த சர்க்கிள்ல வச்சிருக்கான்னு தெரியாது. அல்லாஹ் ஒருவரை தண்டிக்க நாடி விட்டால் போது, முடிஞ்சு போச்சு அவங்க கதை. எத்தனையோ கோடிகளில் வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு தெருக்கோடியில் நிற்கிறான். வரலாறு இல்லை நம்மள்ட்ட. ஏன் தொழுதா, ஜக்காத்து கொடுத்தா, ஹஜ் செஞ்சா, ஹலாலா சம்பாதிக்கல, நன்றி செலுத்தல, ஹலாலா அல்லாஹ் கொடுத்துட்டான். இல்ல மஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதா. இந்த நிலைமை வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் திரும்பிக் கொள்ளுங்கள். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப வ ஆபிரு சபீல். இந்த பூமியில் ஒரு வழிப்போக்கன் வாழ்வதை போன்று வாழ், ஒரு பாதை தெரியாதவன் வாழ்வதை போன்று வாழ். என்ன அர்த்தம்? அப்துல்லாஹ் இப்னு உமர் சொன்னார்கள், இதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரில் மஸா
காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே, மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே. நோய் வருவதற்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள், வாழ்வு முடிவதற்கு முன்னால் வாழ்ந்து கொள். நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு நமக்கு அருள் செய்வானாக. அல்லாஹ் இந்த தலைப்பை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எப்படி அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த முறையில் அவனுக்கு நன்றி செலுத்தி அவனுக்கு கட்டுப்பட்ட அடியார்களில் ஒருவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மரணம் வரை எம்மை ஆக்குவான்.